விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 52வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜல்நாதனையா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களின் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 52. சினத்தின் கொடுமை. வெகுளியே உயிர்க்கெல்லாம் விளைக்கும் தீவினை. வெகுளியே குணம் தவம் விரதம் மாய்க்குமால். வெகுளியே அறிவினை சிதைக்கும் வெம்மைசால் வெகுளியில் கொடும்பகை வேறு ஒன்று இல்லையால். சினத்தின் கொடுமை. வெகுளியே உயிர்க்கலாம் விளைக்கும் தீவினை. வெகுளியே உயிர்க்கலாம் விளைக்கும் தீவினை. வெகுளியே குணம் தவம் விரதம் மாய்க்குமால். வெகுளியே அறிவினை சிதைக்கும் வெம்மைசால் வெகுளியில் கொடும்பகை வேறு ஒன்று இல்லையால். சினமே உயிர்களுக்கெல்லாம் தீவினையை உண்டாக்கும். சினமே நல்ல குணத்தையும் தவத்தையும் நோன்பையும் அழிக்கும். சினமே ஒருவனுக்குள்ள அறிவை அழித்துவிடும். வெப்பம் மிகுந்த சினத்தை விட மக்களுக்கு கொடிய பகை வேறொன்று இல்லை. எனவே அச்சினத்தை விளக்குதல் வேண்டும். சினத்தின் கொடுமை. மீண்டும் பாடலை பார்ப்போம். வெகுளியே உயிர்க்கலாம் விளைக்கும் தீவினை. வெகுளியே குணம் தவம் விரதம் மாய்க்குமால். வெகுளியே அறிவினை சிதைக்கும் வெம்மைசால் வெகுளியில் கொடும்பகை வேறு ஒன்று இல்லையால். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 52வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதனையா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.